எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. ஹாய் அனிதா மேடம், என்ன வேணும் உங்களுக்கு? என்ன மேடம் ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க போல, உங்கள் இஷ்டத்துக்கு இந்த வீட்டில் இருக்கீங்க போல. புரியல, என்ன கேட்குறீங்க? இல்லை, நானும் 2 நாளாக பார்த்துட்டே தான் இருக்கேன். உன் இஷ்டத்துக்கு எந்திரிக்கிறேன், வீட்டில் இருக்க எந்த வேலையும் செய்கிறதில்ல, ஜாலியாக பேகை மாட்டிட்டு ஆஃபீஸ் போகிறேன். ஆஃபீஸ்லேருந்து வந்தும் ஆஃபீஸ் வேலையை தான் பார்த்துட்ருக்க. அப்படி என்னம்மா உங்களுக்கு ஆஃபீஸில் வேலை கொடுக்குறாங்க? இவ இப்போ எதுக்கு அன்னிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கா? எவ்வளோ என்னக்கா இப்படிலாம் பேசுறாங்க? அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்னடி, இந்த வீட்டில் இஷ்டத்துக்கு இருந்துட்டு இருக்க. இது ஒன்றும் உன்னோட வீடு கிடையாது, நீ கல்யாணம் பண்ணி வந்த வீடு, ஏன் அத்தை வீடு. அப்படி இருக்கப்ப இந்த வீட்டில் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். மற்ற 2 மருமகளுங்களையும் பார்த்தியா, இருக்கிற வேலை எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்கிறாங்க. நீ என்னன்னா மகாராணி மாதிரி போகிற வர, உன் இஷ்டத்துக்கு இருக்க. இது என்ன உன் அம்மா வீடா? இவளுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா? அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, காலையில பேச்சோட நிறுத்திட்டேன் பத்தியா. 2 இழுத்து இருந்தா இப்ப அந்த வாய் வந்திருக்காது. எவ்வளவு கொழுப்பு இருந்தா இப்படி நீ பேசிட்டு நின்னுட்டு இருப்பா. இவளுக்கே இந்த வீட்டுல எந்த உரிமையும் இல்ல, இவன் அன்னிக்கிட்ட பேசுறா. நீங்க சொன்னது கரெக்ட் தான், இது என் அம்மா வீடு இல்லதான். உனக்கே தெரியுதுலடி இது உன் அம்மா வீடு இல்லைன்னு, அப்புறம் உன் இஷ்டத்துக்கு இருந்துட்டு இருக்கா. வெயிட் ஷாலினி, நான் பேசுறத முழுசா கேட்கலன்னா எப்படி? இது என் அம்மா வீடு இல்லை, இது என் புருஷன் வீடு, என்னோட வீடு. என் வீட்டில் நான் எப்படி வேணாலும் இருப்பேன். அதை கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? என்னடி சொன்ன? எனக்கு என்ன உரிமை இருக்கா? ஏய், இது என் அத்தை வீடு, எனக்கு அப்புறம் தான் உனக்கே இந்த வீட்டில் உரிமை, புரியுதா? என்ன ஷாலினி நீங்க இப்போ நான் அதை எதுவுமே இல்லைன்னு சொல்லவே இல்லையே. இது உங்க மாமா வீடு தான், உங்க அத்தை வீடு தான், நீங்க சின்ன வயசுல இருந்து வளர்ந்த வீடு தான். அதுக்காக உங்களுக்கு உரிமை இல்லைன்னு நான் சொல்லவே இல்லையே. ஆனா உங்களை விட எனக்கு இந்த வீட்டில் உரிமை அதிகம். நீங்க எங்க மாமாவோட தங்கச்சி பொண்ணு, நீங்க கல்யாணம் இன்னொரு வீட்டுக்கு போயிட்டீங்க. ஆனா நான் இந்த வீட்டு பையனை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். அப்போ நீங்களே சொல்லுங்க, எனக்கு இந்த வீட்டில் உரிமை அதிகமா உங்களுக்கு உரிமை அதிகமா? இந்த வீட்டில் எனக்கு தான் அதிகம், புரியுதா? அதனால என் வீட்டில் எப்படி இருக்கணும்னு எனக்கு நீங்கள் கிளாஸ் எடுக்க கூடாது. ஏய், என்னடி என்னை எதிர்த்து பேசிட்டு இருக்க? நான் யாருன்னு தெரியுமா? ஆமாம் ஷாலினி, எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு. எப்போ பார்த்தாலும் நான் யாருன்னு தெரியுமா நான் யாருன்னு தெரியுமான்னு கேட்டுகிட்டே இருக்கீங்களே, நீங்கள் யாருன்னு உங்களுக்கே தெரியாதோ? ஏய் ஏடி, உன் இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருப்ப. உன்னை ஒரு கேள்வி கேட்டா என்னையே எதிர்த்து பேசுவியா? அதானே, அந்த கார்த்திகை தானே நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க. எனக்கு அப்பவே தெரியும்டி, என்னடா இவ்வளோ அழகா இருக்காளே, இவனை போய் கல்யாணம் பண்ணியிருக்காளே நான் நினைச்சேன். இப்பதானே தெரியுது, சொத்து. அவங்க கிட்ட அவ்வளோ சொத்து இருக்குன்றதுக்காக மட்டும்தானே நீ அவனை கல்யாணம் பண்ணிப்ப. நீ எல்லாம் என்னடி கேரக்டரு? சொத்துக்காக என்ன வேணாலும் செய்வியா? போயும் போயும் அவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க. ஏய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையும் அடிச்சிருப்படி. இன்னும் ஒரு வார்த்தை பேசின பல்லெல்லாம் பேத்துருவன் பாத்துக்கோ. உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா என் புருஷனை என்கிட்டயே தப்பா பேசுவ. அவரை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? அவரை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்னடி ரைட்ஸ் இருக்கு? நீ என்னமோ ரொம்ப நல்லவ மாதிரி பேசிட்டு இருக்க. நீ பண்ணதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இங்க பாரு, உன்னை பத்தி நான் பேச ஆரம்பிச்சா எல்லாத்தையும் பேசிடுவேன். எதுவும் பேசக்கூடாது, உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு அமைதியா போனா உன் இஷ்டத்துக்கு பேசிட்டே போற. என்ன நினைச்சிட்டு இருக்க? பணத்துக்காக கல்யாணம் பண்ணவன் நானா? நீ தாண்டி. இவரை விட பெரிய பணக்காரன் கிடைச்சான்னு இவரை மண்டபத்திலே விட்டுட்டு போனல, உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. நீலாம் என்ன பேசுறியா? என் புருஷனை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? என்ன தெரியும்? சும்மா எப்போ பார்த்தாலும் அவர் அழகாவே இல்லை, கருப்பாக இருக்கான், அவனை எப்படி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு கேட்டுகிட்டே இருக்க. உனக்கு என்ன பிரச்சனை? நான் என்ன உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவரை தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதில் உனக்கு என்னடி பிரச்சனை? பாரு, இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இதுக்கு முன்னாடி நீ என்ன வேணாலும் பேசியிருக்கலாம். இதுக்கப்புறம் என் முன்னாடி அவரை பற்றி ஏதாச்சும் ஒரு வார்த்தை தப்பாக பேசின, அதுக்கப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். இன்னைக்கு 2 அறையோட விட்டுட்டேன். இதுக்கப்புறம் உன்னை கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன், புரியுதா? இன்னொரு முறை அவரை பற்றி என்கிட்ட தப்பாக பேசின,
ஐயோ உண்மை தானடி சொன்னேன், அதுக்கே உனக்கு அவ்வளோ கோவம் வருதா? உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தா என்னையே அரைஞ்சிருப்ப. ஏய், திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கேன். இங்க பாரு, நீ இந்த வீட்டுக்கு வந்தியா, தங்குனியா, சாப்பிட்டியா, போனியான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு இந்த குடும்பத்தில் இருக்கவங்க யாருக்கிட்டையாச்சும் வம்பு பண்ணன்னு எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். நானும் 2-3 நாளாக பார்த்துட்டு தாண்டி இருக்கேன். உன் நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. இருந்தாலும் வேலை டென்ஷன் நான் எதுவுமே கண்டுக்காம போயிட்டு இருக்கேன். இங்க பாரு, இது என்னோட குடும்பம். இனிமே இந்த குடும்பத்தில் ஏதாச்சும் உன்னால பிரச்சனை வந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சது பார்த்துட்டு சும்மாலாம் இருக்க மாட்டேன். ஆமா, உனக்கெல்லாம் வீடே கிடையாதா? எப்ப பார்த்தாலும் இங்கே இருக்க. எங்க கல்யாணத்துக்கு உன்னை இன்வைட் பண்ணாங்க, அப்ப வந்த. சரிதான், வந்தியா, சாப்பிட்டியா, தங்குனியா, போனியான்னு இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு இங்கேயே தங்கிட்டு இருக்க. என்ன செய்தி உனதெல்லாம்? ஏய் என்னடி, இங்க பாரு, இந்த வீட்டுக்கு என்ன வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. என் அம்மா இங்கே தான் இருக்காங்க. நான் எப்பனாலும் வருவேன், எத்தனை நாள் வேணாலும் தங்குவேன். என்ன வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு உரிமை இல்லடி. ஓ அப்படியா? சரி, நீ சொன்ன மாதிரி உங்க அம்மா இங்கே தான் இருக்காங்க, நீங்க வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்லைதான். அதே மாதிரி இங்க யார் என்ன செய்யணும், என்ன பண்ணணும், எங்க விஷயத்துல தலையிடுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லை. இந்த குடும்பத்துக்கு நீ ஜஸ்ட் அ கெஸ்ட். ஒரு கெஸ்டோட லெவலோட இந்த வீட்டில் இருந்தினா நீ தாராளமா எவ்வளோ நாள் வேணாலும் இருக்கலாம். அதே உன்னோட அதிகாரத்தை எடுக்கணும்னு நினைச்ச, அதுக்கப்புறம் இந்த அனிதாவை பற்றி உனக்கு சரியா தெரியாது. என்கிட்ட பாசமாக இருந்தால் நானும் பாசமாக இருப்பேன். என்கிட்ட மரியாதையாக நடந்துக்கிட்டா நானும் மரியாதையாக நடந்துப்பேன். என்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்களோ ரிட்டன் அதே தான் என்கிட்ட இருந்து வரும். புரியுதா? நான் பார்க்க தான் அமைதியாக இருப்பேன், ஆனால் என்கிட்ட வச்சுக்கிட்டா அதுக்கப்புறம் என்னையே அடிச்சிட்டல்லடி. இரு, என் அம்மா கிட்ட என் அத்தை மாமா கிட்ட சொல்லி உன்னை என்ன பண்றேன்னு பாரு. போய் சொல்லு, எனக்கு என்ன பயமா? தப்பு செஞ்சா மட்டும்தான் பயப்படணும். தப்பு செய்யலைன்னா எதுக்குடி நான் பயப்படுவேன்? என் மேல எந்த தப்பும் இல்லை. நீ போய் சொல்லு. அவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்கன்னா என்ன நடந்துச்சுன்னு ஒன்று விடாம சொல்லுவேன். அடுத்த நிமிஷம் என் அத்தை மாமா உன்னை கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே தள்ளுவாங்க. பாரு, திரும்ப திரும்ப சொல்ல மாட்டேன். உனக்கு என் புருஷனை பிடிக்கல, விட்டுட்டு போயிட்டல, அதோட நிறுத்திக்கணும். அதை விட்டுட்டு சும்மா சும்மா அவரை பற்றி ஏதாச்சும் சொல்லிட்டே இருந்த. இன்னைக்கு விட்டதெல்லாம் 2 அரை சும்மா தான். இதுக்கப்புறம் உன்னை கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன், ஞாபகத்தில் வச்சுக்கோ. வரட்டா? இவளுக்குலாம் அண்ணி தான் கரெக்ட். இப்ப அடிச்சதை விட 2 சேர்த்து போட்டிருந்தா இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும். அப்ப கூட அவ திமிரு அடங்குதா பாருங்க, அப்படியே தான் நிக்கிறா. அனிதா அண்ணியா இது? பார்க்க தான் அவ்வளோ சைலண்டா இருக்காங்க, ஆனா என்ன அடி அம்மாடி, எனக்கே வலிக்கிற மாதிரி இருக்கு. கார்த்திக் அண்ணாவை சொன்ன உடனே பொங்கி எழுந்துட்டாங்களே. ஆமா கார்த்தி, பாத்தியா, உனக்கு ஒண்ணுன்னா அனிதா எப்படி வந்து நிக்கிறான்னு, இதுதாண்டா வேணும். அதனால நீ எவ்வளோ நாள் பயந்துருப்ப நம்ம லைஃப் என்ன ஆகுமோன்னு. பாரு, உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்ட பொண்டாட்டி தான் கிடைச்சிருக்கா. அதனால நீ எதை நினைச்சும் கவலைப்படாத. இதுக்கப்புறம் எது நினைச்சும் யோசிக்கவும் யோசிக்காத. இந்த வயசு கிட்ட நாம இன்னைக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டு வந்தோம். வீட்டுக்கு போனோடனே ஏதாச்சும் ஃபோன் பண்ணுவா, அதை பற்றி ஏதாச்சும் கேட்பான்னு பார்த்தா ஒரு ஃபோன் கூட பண்ணல. என்னடி இப்படி பண்ணுற? உனக்கும் என்னை பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் வைஷு. நானே சொல்லிட்டேன், நீ சொல்கிறதுக்கே இவ்வளோ தயக்கமாக இருக்கா? ஒருவேளை அவளுக்கு நம்மளை பிடிக்கலையோ? இல்லையே, அவளுக்கும் என்னை பிடிக்கும்னு அவள் கண்ணிலேயே தெரிஞ்சிருக்கே. நான் நல்லாவே பார்த்துருக்கேன். அவளுக்கு என்னை கண்டிப்பாக பிடிக்கும், அது எனக்கு 100% தெரியும். ஆனால் எதுக்காக இப்படி தயங்குறான்னு என்னால் புரிஞ்சுக்க முடியல. எனக்கு வர மண்டையே பிச்சுக்கலாம் போல இருக்கு. இவ ஏதாச்சும் பதில் சொல்லுவான்னு பார்த்தா டைம் எடுத்துக்கோடின்னு சொன்னந்தான். அதுக்காக ஐயோ, என்ன பண்ணலாம்? கம்னு ஃபோன் பண்ணி பேசலாமா? ஆமாம், இதில் என்ன தப்பு இருக்கு? அதான் இதுக்கப்புறம் நான் பேசுறதெல்லாம் அவள் தப்பாக எடுத்துக்க மாட்டா. ஏன்னா நான் தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன்ல. அப்படி இருக்கப்போ எனக்கு பேசணும்னு ஆசையாக தான் இருக்கு. தப்பாக எடுத்துக்க மாட்டான்னு தான் நினைக்கிறேன். சரி, பண்ணி பார்க்கலாம். ஒரு வேளை அட்டென்ட் பண்ணலன்னா விட்டுறலாம். கவின் ஃபோன் பண்றாரு.
வைஷு. சொல்லுங்க கவின். என்ன அதிசயமா கால்லாம் பண்ணிருக்கீங்க? அது வைஷு சும்மாதான். சும்மா உன்கிட்ட பேசணும் போல இருந்துச்சு. அதான் கால் பண்ணேன். அம்மா, என்ன பண்ணிட்டு இருக்க? நான் சும்மா தான் இருக்கேன் கவின். நைட்டு டின்னர் சாப்பிட்டாச்சா? டின்னர்லாம் ஆச்சு. அவ்வளோதான், தூங்க தான் போகிறேன். தூக்கம் வரலன்னு சும்மா அப்படியே உட்காந்துருக்கேன். சொல்லுங்க, நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஆ, நானும் சாப்பிட்டாச்சு. அம்மா, ஏன் தூக்கம் வரல? ஏதாச்சும் யோசிச்சுட்டு இருக்கியா என்ன? ஹலோ வைஷு, லைன்ல இருக்கியா? சொல்லுங்க. இல்ல, தூக்கம் வரலன்னு சொன்னியே, அதான் எதையாச்சும் யோசிச்சுட்டு இருக்கியான்னு கேட்டேன். பதிலே சொல்லல. நான் என்ன யோசிச்சுட்டு இருக்க போகிறேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை கவின். என்னன்னு தெரியல, சாப்பிட்டு வந்தோடனே எப்பயும் தூங்கிடுவேன். இன்னைக்கு தூக்கம் வரல, அதான் சும்மா உட்காந்துட்டு. என்னது? எதை பத்தியும் யோசிக்கலையா? வைஷு, இன்னைக்கு எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லியிருக்கேன். அதை பத்தி எதையாச்சும் யோசிச்சு பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு தானே வந்தேன். நீ என்னன்னா எதுவுமே யோசிக்காம அமைதியா இருக்கேன்னு சொல்ற. ஏய், என்ன கவின், இதில் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? என்னது? இதுல யோசிக்கிறதுக்கு உனக்கு ஒண்ணுமே இல்லையா? அப்போ நான் ப்ரப்போஸ் பண்றப்போ அமைதியா தானே நின்னுட்டு இருந்த. எனக்கு யோசிச்சு நான் பதில் சொல்றேன்னு சொன்னேன். அப்புறம் நீ சொல்லணும்ல. ஒருவேளை முடிவு பண்ணிட்டியா? என்ன முடிவு எடுத்திருக்க? ஏய், நான் உன்கிட்ட பதில் என்னன்னு கேட்டா என்னடி சிரிக்கிற? நீங்க தானே கவின் சொன்னீங்க, நல்லா யோசிச்சு நிதானமா உன் பதில சொன்னா போதும், எதுவும் அவசரம் இல்லைன்னு சொன்னீங்க. அப்புறம் இப்பவே என்கிட்ட கேக்குறீங்க. இன்னைக்கு தானே ப்ரப்போஸ் பண்ணீங்க. ஏய், அதெல்லாம் எனக்கு புரியுது வைஷு. நான் தான் சொன்னேன் நிதானமா யோசிச்சு பதில் சொன்னா போதும்னு. அப்போ நீ அதை பத்தி தானே யோசிக்கணும். சும்மா உட்காந்து ஏன் டைம் வேஸ்ட் பண்ற? இதை பத்தி நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லலாம்ல. அம்மா, எப்ப சொல்ல போற? எப்ப சொல்ல போறேன்னா, நான் இன்னும் யோசிக்கவே ஆரம்பிக்கல கவின். நல்லா யோசிக்கணும், அப்புறமா தானே உங்களுக்கு பதில் சொல்லணும். அதனால எப்படியும் ஒரு கொஞ்ச நாள் டைம் எடுக்கும். வெயிட் பண்றேன்னு சொன்னீங்கல்ல, வெயிட் பண்ணுங்க. அடி பாவி, எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லிட்டு வந்திருக்கேன். அதை பத்தி கொஞ்சமாச்சும் கவலை இருக்கா? எவ்வளோ ஜாலியா பதில் சொல்றா பாரு. இதுலயே தெரியுதுடி, வேணும்னே என்னை வெயிட் பண்ண வைக்கிறல்ல. பாத்துக்கிறாரு. நீ மட்டும் லவ் பண்றேன்னு சொல்லு, அப்புறம் இந்த கவினை யாருன்னு காட்டுறேன். என்னாச்சு கவின், பதிலே காணோம்? ஒன்றும் இல்லை. நீ தான் பதில் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டல. அதான் அடுத்து என்ன பேசுறதுன்னு தெரியல, அமைதியா உட்காந்துருக்கேன். ஓ, அப்போ என்ன பதில்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கால் பண்ணீங்க, அப்படிதானே? வேற எதுவும் என்கிட்ட பேசுறதுக்கு இல்லையா என்ன உங்களுக்கு? எப்படி பேசினாலும் லாக் பண்றாளே. இது மட்டும் நல்ல வக்கனையா பேசு. ஆனா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாத. இப்ப என்ன உனக்கு? நீ யோசிச்சு சொல்லணும். அவ்வளவுதானே. நீ என்ன பதில் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். ஆனா அது எப்ப சொல்ல போறன்றது தான் கேள்வியே. நீ சொல்லு, அதுக்கப்புறம் இருக்குடி உனக்கு. அப்படி என்ன பண்ணுவீங்க? சொன்னீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம்ல. முதல்ல நான் எதிர்பார்க்குற பதில நீ சொல்லு. அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னு லைவாவே காட்டுறேன். சரியா? ஓ, அப்படியா? ஓகே, பார்க்கலாம். இன்னும் நான் யோசிக்கவே ஆரம்பிக்கல. ஸோ முடிவெடுக்கிறதுக்கு எப்படியும் நிறைய டைம் எடுக்கும்ல, அதனால யோசிச்சு கண்டிப்பா சொல்றேன். வைஷு, விளையாடாத வைஷு. நீ விளையாடுறன்னு எனக்கு நல்லா தெரியுது. இங்க பாரு, நான் எவ்வளோ சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னன்னா காமெடி பண்ணிட்டு இருக்கியா? இங்க பாரு வைஷு, நான் சொன்னது உனக்கு ஓகே தானே? நீ எப்படி சொல்ல போற? உண்மையாவே எனக்கு தூக்கம் கூட வர மாட்டேங்குது வைஷு. நீ என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியாம மந்தைய பிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன். நீ என்னன்னா உட்காந்து காமெடி பண்ணிட்டு இருக்க. கவின், நான் தான் யோசிக்க டைம் வேணும்னு கேட்டேன்ல. அப்புறம் நீங்கள் இப்போ உடனே என்கிட்ட பதில் கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்கிறது? எனக்கு ஒரு 1 வீக் டைம் கொடுக்கலாம்ல? என்னது, 1 வீக்கா? ஜஸ்ட் 1 வீக் தான். நான் சொல்கிறேன். சரி வைஷு, உன்னை நான் கம்பல் பண்ண விரும்பல. உனக்கு எவ்வளோ நாள் டைம் எடுக்கணும்னு தோணுதோ எடுத்துக்கோ. சரி, எனக்கு தூக்கம் வருது. குட் நைட். ஹலோ, ஃபோன் வச்சுட்டாரா? எனக்கு புரியுது கவின், ஆனால் எனக்கு ஏன் ஒரு தயக்கம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. நான் கண்டிப்பாக சொல்லுவேன் கவின். சம்மதங்கள் உள்ள போதும் வார்த்தை ஒன்று சொல்ல வேண்டும். வார்த்தை வந்து சேரும் போது நானும் என்னை கட்டி போடும். ஏங்க? வா நித்யா, உட்கார் வா. ம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிஸியாக இருக்கீங்களோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை நித்யா, சும்மா தான் இருக்கேன்.
ஆமா, என்ன உங்க அண்ணாவை போய் பார்த்துட்டு வந்தாச்சா? பார்த்துட்டு வந்துட்டேங்க. அது அண்ணா நைட் ஏதோ வேலை பார்க்குறாராம். அதனால அனிதா அக்காவுக்கு காஃபி போட்டு கொடுத்தாங்க அக்கா. அதனால அண்ணாக்கும் ஒரு ஃப்ளாஸ்க் கொடுத்தாங்க. இப்பதான் போய் கொடுத்துட்டு வந்தேன். ஓ, சரி சரி. அப்புறம் அம்மா எப்படி இருக்காங்களாம்? உங்க அப்பா எப்படி இருக்காராம்? ஏதாச்சும் சண்டை போட்டாராமா? உன் அண்ணா கிட்ட கேட்டியா இல்லையா? நான் கேட்டேங்க. ஆனா அப்பா கொஞ்சம் கோவமா தான் இருக்காராம். அதெல்லாம் சரியாயிடும்னு அண்ணா சொன்னாரு. சரி, நான் கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் நித்யா. இங்க வந்து நம்ம 2 டேஸ் ஆயிடுச்சு. ஆனா நீ ஒரு நாள் கூட அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி நான் பேசி நான் பார்த்ததே இல்லையே. அம்மாவும் வருத்தமா இருப்பாங்கல்ல, நீ பேசலனா ஃபீல் பண்ணுவாங்கல்ல நித்யா. அதனால தினமும் கண்டிப்பா அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி பேசிடணும், புரியுதா? இங்க அது என்ன நித்யா, சொல்லு. ஏன் என்கிட்ட தயக்கம்? என்னன்னு சொல்லு. அது ஒன்றும் இல்லைங்க. நான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு சண்டையில் அப்பா ஃபோன் எனது வாங்கி உடச்சிட்டாரு. அதுக்கப்புறம் என்கிட்ட ஃபோன் எதுவும் இல்லை. அதனால் நான் அம்மா கிட்ட எதுவும் பேசலை. அண்ணா கிட்ட சொன்னேன். அண்ணா என்ன சொன்னாருன்னா, அம்மா எங்கேயோ வெளியே போயிருக்காங்களாம், நாளைக்கு காலையில் ஃபோன் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னார். அது மட்டும் இல்லை, அடுத்த மாதம் அண்ணா எனக்கு புதுசாக ஃபோன் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் அம்மா கிட்ட ரெகுலராக பேசுகிறேன். என்னது, உன்கிட்ட ஃபோன் இல்லையா? ஆமாங்க. சரி நித்யா, இதை நீ ஏன் என்கிட்ட முன்னாடி சொல்லவே இல்ல? அட, இது சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? ஃபோன் இல்லாததெல்லாம் ஒரு விஷயமா? அதனால தான் நான் சொல்லல. அப்புறம் உன் அண்ணா கிட்ட மட்டும் சொல்லியிருக்க? ஐயோ, நானா சொல்லலைங்க. அண்ணா கிட்ட அம்மா எப்படி இருக்காங்கன்னு மட்டும்தான் கேட்டேன். அண்ணாவை தான் ஃபோன் வாங்கி தரேன்னு சொல்லுச்சு. நானும் அண்ணா கிட்ட எதுவுமே கேட்கவே இல்லையே. ஓ, அப்படியா? ம், சரிங்க. உங்களுக்கு தூக்கம் வரலையா என்ன? ஆமா நித்யா, அதனாலதான் சும்மா போனை பார்த்துட்டு இருந்தேன். உனக்கும் தூக்கம் வரலன்னா நாம 2 பேரும் வேணா கொஞ்ச நேரம் பேசிட்டே இருக்கலாம். உனக்கு தூக்கம் வருதா? இல்ல இல்ல, எனக்கும் தூக்கம் வரல. அப்போ கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாமா? ம். அடடா நீ ஒரு பார்வை பார்த்தாய், அழகாய் தான் ஒரு புன்னகை பூத்தாய், அடி நெஞ்சில் ஒரு மின்னல் வெட்டியது, அதிலே என் மனம் தெளியும். நீங்க இவ்ளோ பக்கத்துல வந்து அது என்னாச்சு நித்யா, இவ்வளோ நேரம் சிரிச்சுட்டு நல்லா தானே இருந்த. நான் பக்கத்துல வந்த உடனே முகமே மாறிடுச்சு. ஏன் நான் இப்படி வந்து உட்கார்றது உனக்கு பிடிக்கலையா என்ன? ம், அது அப்படி நான் இது சொல்லலையே. அது சடனா நீங்க பக்கத்துல வந்த உடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மற்றபடி ஒன்றும் இல்லை. அப்போ உனக்கு நான் இப்படி பக்கத்துல இருந்து உட்காந்து பேசுறது பிரச்சனை இல்லை, கரெக்டா? ம், அப்போ கொஞ்சம் சிரிக்கலாம்ல. இப்படி உம்முனே இருந்தா எப்படி? அது எனக்கு சிரிப்பு வரலங்க. நான் நாளைக்கு சிரிக்கட்டுமா? என்ன, நாளைக்கு சிரிக்க போறியா? சரி, நீ போய் தூங்க போ. நான் சும்மா தான் பக்கத்துல வந்தேன், உடனே உன் சிரிப்பே போயிடுச்சே. போ நித்யா, போய் தூங்க போ. இல்லை, பரவாயில்லைங்க. நான் அதுக்காகலாம் அப்படி இல்லை. அது என்னால புரிஞ்சுக்க முடியுது நித்யா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ போய் தூங்கு போ. ம், பூவிழி பார்வையில் மின்னல் காட்டினாள், 1000 ஆசைகள் என்னில் ஊட்டினாள். ஏனோ ஏய், உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தா என் மேலே கையை வச்சிருப்ப? நான் யாருன்னு தெரியுமா? ஷாலினிடி. என் மேலே கையை வச்சுட்டல, இதுக்கப்புறம் உன்னை சும்மா விட்டவே மாட்டேன்டி. இவ்வளோ நாள் அமைதியாக இருந்துட்டல, இதுக்கப்புறம் உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்துறேன்னு மட்டும் பாரு. நீயும் அந்த கார்த்திக்கும் பிரியவீங்கடி கண்டிப்பா. அவனுக்காக தானே வக்காலத்து வாங்கிட்டு என்கிட்ட சண்டைக்கு வந்த. அவனே அவன் வாயால் உன்னை பிடிக்கலன்னு சொல்ல வைக்கிறேன்டி. இதுக்கப்புறம் இந்த ஷாலினி யாருன்னு உனக்கு தெரியும். என் மேலே கையை வச்சுட்டல, ஏன்டா இவன் மேலே கையை வச்சோன்னு நீ கண்டிப்பாக வருத்தப்படுவடி. சி, என்னையும் அரைஞ்சிட்டல, உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி. நீ பார்த்துக்கிட்டே இரு. இங்கேயே உட்காந்துட்டு இருந்தா வரைஞ்சது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் வருது. கொஞ்ச நேரம் போய் பால்கனியில் நின்றுட்டு வரணும். கொஞ்சம் ஃப்ரெஷ் ஹேர் வாங்கினாதான் நல்லா இருக்கும். தலை வர வலிக்குதே. ஒரு காஃபி குடிச்சாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் போல இருக்கு. இன்னும் கொஞ்சம் தான் ஒர்க் இருக்கு. எப்படியும் இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக உட்காந்தா கண்டிப்பாக முடிச்சிடலாம். முடியல. போய் ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு வரேன். அக்கா ஃப்ளாஸ்கில் ஊற்றி கொடுத்தாங்களே. ஓ, முன்னாடி பெட்டு பக்கத்துலேயே வச்சுட்டு வந்துட்டேனா? சரி, போய் எடுத்துகிட்டு வரேன். என்ன, அவர் ஆளை காணோம். தூங்கிட்டு இருக்காருன்னு நினச்சா அவர் எங்கே போனாரு? நீ 11 ஆகுது, இன்னும் இவர் வந்து தூங்கலையா?
வரைக்கும் போயும் அந்த கார்த்திகை எப்படி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு எனக்கு தெரியும்டி. சொத்துக்காக தான் அவனை கல்யாணம் பண்ணியிருக்க. ஏண்டி அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க. உனக்கு என்ன பணத்துக்கு வேற யாருமே கிடைக்கலையா? ஏய், உனக்கு அவரை பற்றி என்னடி தெரியும்? இன்னொரு முறை என் புருஷனை பற்றி தப்பாக பேசினேன், அதுக்கப்புறம் இப்போ 2 அறையோட விட்டண்டி. இதுக்கப்புறம் கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். எனக்கு என் புருஷனை பற்றி தெரியும்டி. நீ யாருடி அவரை பற்றி பேசுறதுக்கு? உனக்கு தான் பிடிக்கல, நீ போயிட்டல்ல. அதுக்கப்புறம் என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? இன்னொரு முறை நீ அவரை பற்றி தப்பாக பேசின, அதுக்கப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். என்னாச்சு இவருக்கு? ஏன் இப்படி தனியாக வந்து உட்காந்துருக்காரு? அதுவும் பனியா இருக்கு, இவ்வளோ குளிரா இருக்கு, இப்படி வந்து உட்காந்துருக்காரு. ஏங்க, என்ன கூப்பிட கூப்பிட திரும்பவே மாட்டேன்றாரு. இன்னும் கோவமாக தான் இருக்காரோ? சோ, இவரை நான் எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. அனிதா, நீயும் ரொம்ப ஓவரா தாண்டி பண்ணிட்டு இருக்க. ஏங்க ஏங்க, என்ன அனிதா? என்னவா? என்னாச்சு உங்களுக்கு? எதுக்கு இப்படி வந்து உட்காந்துருக்கீங்க? ஏங்க, என்ன பனி பெஞ்சிட்டு இருக்கு, எவ்வளோ குளிருது. நீங்க என்னன்னா மணி 11 ஆகுது, தூங்கலையா? இங்க வந்து ஏன் உட்காந்துருக்கீங்க? அது எனக்கு தூக்கம் வரல அனிதா. சும்மா என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்களும் வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா? அதான் சும்மா அப்படியே உட்காரலாமேன்னு. என்னது, தூக்கம் வரலையா? ஏங்க, அதெல்லாம் படுத்தா நல்லா தூக்கம் வரும். எதுக்கு இப்படி பனியில் வந்து உட்காந்துருக்கீங்க? முதல்ல எந்திரிச்சு உள்ள வாங்க. உடம்பு சரியில்லாம போனா என்னங்க ஆகுறது? எந்திரிச்சு வாங்க, உள்ள போலாம். இதுங்க ரெண்டும் இந்நேரத்துக்கு இங்க என்ன பண்ணிட்டு இருக்குங்கன்னு தெரியலையே. அது என்னன்னு தெரியல அனிதா. எனக்கு சுத்தமா தூக்கமே வரல. ஏதோ மைண்டெல்லாம் ஒரே அப்செட்டா இருக்கு. அதான் நீங்க போய் வேலை பாருங்க. எனக்கு தூக்கம் வரப்ப நான் வந்து தூங்குறேன். என்னாச்சு? ஈவினிங் கூட நல்லா தானே இருந்தீங்க. உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். நேசம் கொண்ட நெஞ்சும் காலம் தோறும் என்னை சேரும் என்னாச்சுங்க? கண்மணி. உடம்புல எதுவும் சூடா இல்ல, எல்லாமே நார்மலா தான் இருக்கு. என்னாச்சு? ஏன் இங்க வந்து பனியில உட்காந்துருக்கீங்க? ஏதோ டல்லா இருக்க மாதிரி தெரியுது. என் மேலதான் கோவமா இருக்கீங்கல்ல? அது சாரிங்க. நான் தான் சொல்லிட்டேன்ல, இனிமே அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன். எனக்கு புரிஞ்சிருச்சு, இது என் மேலே எந்த தப்பும் இல்லை. நான் அதை இந்த ஒர்க்கை மட்டும் முடிக்கணும்ல, அதனால தான். சாரி, இனிமே இப்படி இருக்க மாட்டேன். சரியா? கோமா? ஏண்டி என் மேல இவ்வளோ பாசமா இருக்க? சின்ன வயசுல இருந்து என் கூடயே வளர்ந்த பொண்ணு, என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்ச பொண்ணு, வீட்டில் எல்லாரும் எனக்கு அவதான முடிவு பண்ண பொண்ணு. அவ கூட எனக்கு கேவலமா தான் அனிதா பேசுறா. ஆனா நீ, உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகி ஒரு 25 நாள் ஆயிருக்குமா? நீ ஏன் என் மேல இவ்வளோ பாசமா இருக்க? எனக்கு புரியல அனிதா. ஆனா நீ இல்லைனா என் லைஃப். ஏங்க, என்னாச்சு உங்களுக்கு? நான் தான் சாரி கேட்குறேன்ல. சாரிங்க. கோமா, அதுக்கு தான் வந்து இங்கே உட்காந்துருக்கீங்களா? நான் இனிமே இப்படி இருக்க மாட்டேன். சரியா? எந்திரிச்சு உள்ள வாங்க, ரொம்ப குளிருதுல்ல. சரி, அவன்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கா, தொட்டு தொட்டு வேற பேசிட்டு இருக்கா. இவளெல்லாம் எப்படி தான் முடியுதோ தெரியல. சீ. அனிதா, உன்னை மூடிக்கொண்டாலும் உன்னை கண்டே மீண்டும் ஏன் இந்த ஏக்கம் வெள்ளை மேகத்துண்டுக்குள் ஏடும் மின்னல் போல் எந்த வாழ்வெங்கும் மின்னல். என்ன? ஒன்றும் இல்லை அனிதா, சும்மா தான். அதை மைண்டு கொஞ்சம் அப்செட்டாக இருந்தேன்னா சடனாக நீ வந்து பேசின உடனே அது. என்னாச்சு உங்களுக்கு? ஏதா பிரச்சனையா? என்ன அப்செட் உங்களுக்கு? நல்லா தானே இருந்தீங்க சாயந்தரம், திடீர்னு இப்போ என்னென்னா அப்செட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஒர்க்கை பற்றி கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக முடிஞ்சிருங்க. எனக்கு ஒர்க்கை பற்றிலாம் சுத்தமாக கவலையே இல்லை அனிதா. அதான் நீ இருக்கல்ல, எனக்கு தெரியாதா? நீ எவ்வளோ சின்சியராக வேலை பார்ப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனால் நீ ஏண்டி என் மேலே இவ்வளோ பாசமாக இருக்க? புரியல. என்ன இப்படிலாம் கேட்குறீங்க? அப்புறம் உங்கள் மேலே நான் பாசமாக இல்லாமல்? உனக்கு தெரியாததில்ல அனிதா. எத்தனையோ பேர் நான் கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்பட்டிருக்காங்க, ஏன் சந்தோஷப்பட்டுட்டும் இருக்காங்க. ஆனால் நான் சின்னதாக கூட வருத்தப்படக்கூடாது, சின்னதாக கூட என் முகம் மாறி இருந்தா கூட நீ எனக்கு சந்தோஷத்தை மட்டும் கொடுக்கணும்னு ஏண்டி நினைக்கிற? மற்றவங்க யாரும் என் மேலே இவ்வளோ அக்கறையாக இல்லையே. ஆனால் நீ ஏன் அனிதா என் மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்க?
இது என்னங்க கேள்வி? நான் உங்க பொண்டாட்டி. அப்படி இருக்கப்போ உங்க மேல எனக்கு அக்கறை இருக்காதா? எனக்கு பாசம் இருக்காதா? அது மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துல யாரும் உங்களை கஷ்டப்படுத்தணும்னு, உங்களை சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு நினைக்க மாட்டாங்க. நம்ம மேல உண்மையா பாசம் இருக்கவங்க எப்பவுமே நம்ம நல்லா இருக்கணும்னு மட்டும்தாங்க நினைப்பாங்க. அது மாதிரி நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே உங்க மேல உண்மையான பாசத்தோட இருக்கிறவங்க. மற்றவங்கள நினைச்சலாம் நம்ம எதுக்காகவும் வருத்தப்படக்கூடாது. நம்ம மேல அக்கறை காட்டுறதுக்கு, நம்ம மேல பாசமா இருக்கிறதுக்கு கொஞ்சம் பேர் இருந்தா அதுவே நமக்கு போதுங்க. உண்மையான சொந்தம் நம்ம நினைக்கிறவங்க நம்ம மேல பாசமா இருந்தா போதும்ல. நீங்க எதுக்காக இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் இப்ப சொல்றேன், எப்பவும் என் புருஷன் சோகமா இருக்கவே கூடாது. என்னைக்கும் நான் உங்களுக்கு துணையா தான் இருப்பேன். சரியா? மரம் இருந்தால் அங்கே என்னை நான் நிழலென விரித்திடுவேன். என்ன அப்படி பாக்குறீங்க? நான் ஒன்னு கேட்டா கொடுப்பீங்களா? இது என்ன அனிதா கேள்வி? உனக்கு என்ன வேணும்னாலும் கண்டிப்பா நான் கொடுப்பேன். இதுவரையும் என்கிட்ட இது வேணும் அது வேணும் நீ கேட்டதே இல்ல. நீ என்ன வேணும்னு கேளு அனிதா, நான் கண்டிப்பா வாங்கி தரேன். என்ன வேணும் உனக்கு? என்னால முடிஞ்சா கண்டிப்பா கொடுக்குறேன்டி. என்ன வேணும்னு சொல்லு. உங்களால கண்டிப்பா கொடுக்க முடியுங்க. அதனால தான் நான் கேட்குறேன். ஆனா நான் கேட்டதுக்கு அப்புறம் என்ன தப்பா நினைக்க மாட்டீங்களே? ஏய், நான் தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீ என்ன கேட்டாலும் நான் கண்டிப்பா கொடுப்பேன். சொல்லு, என்ன வேணும் உனக்கு? எனக்கு அது எனக்கு கேளு அனிதா, என்கிட்ட கேட்கறதுக்கு எதுக்கு இவ்வளோ தயக்கப்படுற? அதான் என்னால கொடுக்க முடியும்னு சொன்னல. கேளு, என்ன வேணும்? அது எனக்கு ஒரு முத்தம் வேணும். என்ன? என்னங்க, நீங்க தானே நான் என்ன கேட்டாலும் தருவேன்னு சொன்னீங்க. அப்புறம் எப்படி யோசிச்சா? அதில்ல அனிதா, நீ ஏதாச்சும் வாங்கி கொடுப்பேன்னு கேட்பேன்னு பார்த்தா நீ என்னன்னா மொத்தம் கேட்குற. எனக்கு என்ன வேணுமோ அதை தானே நான் கேட்க முடியும். எனக்கு வேண்டியதை கொடுத்தாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். அடியே உன்ன. இதே அழுத்தம் அழுத்தம், இதே அணைப்பு அணைப்பு, வாழ்வின் எல்லை வரை வேண்டும் வேண்டும், வாழ்வின் எல்லை வரை வேண்டும் வேண்டுமே போதுமா? சிநேகிதனே. இவ்வளோ நேரம் ரொம்ப டயர்டாக இருந்துச்சுங்க. ஆனால் இப்போ நீங்கள் கொடுத்த உடனே ஒரு பூஸ்ட் கொடுத்து ஒரு எனர்ஜி கொடுத்த மாதிரி இருக்கு. இப்போ போய் நல்லா தெம்பாக வேலை பார்ப்பேன். என்ன அனிதா, நீ சொன்னா கூட கேட்க மாட்டேன்ற. இப்பவே மணி என்னன்னு பார்த்தல்ல. எப்படி 2 நாளா தூங்காம இருக்கா? உன் உடம்பு என்ன ஆகும்? இப்பவே ரொம்ப டயர்டா இருக்கா அனிதா. நாளைக்கெல்லாம் தூங்காம இருந்தா ரொம்ப கஷ்டம். அதான் இப்போ எனக்கு எனர்ஜி கொடுத்துருக்கீங்கல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு 1 டே தான். நாளைக்கு வந்து நல்லா தூங்க போகிறேன். அப்புறம் இப்போவே சொல்லிட்டேன், நாளைக்கு எங்கள் டீமில் இருக்க எல்லாருக்கும் லீவ் வேணும். ஓகேவா? எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கணும். பாவம்ல, எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க. அதனால் நாளைக்கு எல்லாருக்கும் லீவு. சரிங்க மேடம். எங்க அனிதா மேடம் சொன்னதுக்கு அப்புறம் கேட்காம இருக்க முடியுமா? அப்படியே ஆகட்டும். அன்பே அன்பே கொல்லாதே, கண்ணே கண்ணை கில்லாதே, பெண்ணே புன்னகையில் இதயத்தில்